ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் மழை நேரத்தில் நல்ல சுட சுட ஒரு சூப்பரான க்ரீமி கேரட் சூப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சூப் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தை இப்போ நல்லா பொரிய விட்டுறலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துருக்கேங்க, இதை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் கேரட்டுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட்டை வந்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கேரட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு அதில் இருக்க கேரட், வெங்காயம் இதெல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தண்ணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம கேரட் பியூரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ டு மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனோ சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சூப்பை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம், 1லேருந்து 2 நிமிஷம் லைட்டாக கொதிச்சாலே போதும். அதே போல் சூப்பை திரும்பவும் சூடு பண்ணாதீங்க, அப்போவும் நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது லைட்டாக ஒரு மைல்டான புளிப்பு தெரியும் சூப்பில், அப்போ சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சூப் இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமியான கேரட் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குறைவான டைமில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூப்பை அடிக்கடி சூடு பண்ணாதீங்க, அப்போ டேஸ்ட்டு மாறிடும். செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.